Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா how to use eyeshadow blending brush in different ways அதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அதான் பார்க்க போறோம். யூசுவலி eyeshadow blending brush வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி டிஃப்ரெண்ட் வேஸ்ல யூஸ் பண்ணலாம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களோட eyeshadow blending brush எடுத்து you have to apply ஒரு transition shade. ஸோ நீங்கள் transition shade அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் யூ take your transition shade and apply it on your crease. ஸோ இதான் வந்து பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப லார்ஜாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மாலாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸாக இருக்கணும். மீடியம் சைஸாக இருந்தால் தான் எல்லாமே நல்லா யூஸ் பண்ண உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸ்மால் சைஸ் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் வந்துட்டு ரொம்ப மீடியம் சைஸும் யூஸ் ஆகும், ஸ்மால் சைஸும் யூஸ் ஆகும். பட் லார்ஜ் சைஸ் வந்துட்டு அவ்வளோக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்காது, ரொம்ப உங்களுக்கு ஒரு கரெக்டான கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கலர் வந்து இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ரெண்டு கண்ணிலையும் நான் வந்து ட்ரான்சிஷன் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு ஸோ இது நல்லா மீடியம் சைஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டான லெவலில் வந்து உங்களுக்கு ஐஷேடோ வந்து பரப்பும். அந்த ட்ரான்சிஷன் ஷேடை வந்துட்டு ரொம்ப எக்ஸஸாக உங்களுக்கு வந்துட்டு பரப்பாது. ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷாக்கெட்டில் போய் உட்காந்துரும். அந்த க்ரீஸ்லேயும் உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும், நல்ல ஒரு கான்டூரிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூஸ். செகண்ட் யூஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவன் பார்த்தீங்கன்னா உங்கள் லிட்டில் கூட ஒரு மேட் ஐஷேடோவாக இருக்கட்டும், ஒரு ஷிம்மர் ஐஷேடோவாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஷிம்மர் ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஷிம்மர் ஷேட், எனி ஷிம்மர் ஷேட் உங்களுக்கு பிடிச்ச ஷிம்மர் ஷேட் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. அந்த ஷிம்மர் ஷேட் நான் வந்து எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் என்னோடய ஐலிட்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு சாஃப்டர் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒன் ப்ரஷ்லேயே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐஷேடோ லுக் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இந்த கலர்னு கிடையாது, எந்த ஷிம்மர் ஷேட் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் see the difference. இந்த கண்ணுக்கும் யூ கேன் notice the difference. It's blend beautifully. You can use it on a side way like this. நாட் இப்படி யூஸ் பண்ண வேண்டாம், இப்படி சென்டராக யூஸ் பண்ண வேண்டாம், சைட் வேஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷ்ஷை அப்படி சைடாக ஹோல்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு யூஸ். So you have to blend it well. ஸோ ஈவன் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஐலிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மை தேர்ட் வே என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ கேன் யூஸ் திஸ் பிளெண்டிங் ப்ரஷ் ஈவன் ஆல்சோ ஆன் யுவர் லோயர் லாஷ் லைன். அது ஒன்றுமே கிடையாது, இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு டிப் இட் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிப் பண்ணிக்கிறங்க. ஸோ ஜஸ்ட் டேக் த ஷேடோ அண்ட் யூ கேன் அப்ளை இட் ஆன் யுவர் லோவர் லாஷ் லைன். டேக் டைம் டு அப்ளை the same shimmery shade. First time வந்து it not comfortable for to use, but day by days if you practice you can apply it easily. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். மை ஃபோர்த் வே என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே